மகாராஜா டைரக்டர் நித்திலன் டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். பெரும்பாலும் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாலும் அவங்களுடைய 25வது திரைப்படம், 50வது திரைப்படம், 75வது திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா தான் இருக்கும். அதுல நெறைய பேருடைய படம் ஃப்ளாப்பு தான் இருக்கு. தப்பிச்சவங்க 1, 2 பேர் தான். அதுல ஒரு ஆக்டரா நம்ம விஜய் சேதுபதி இருக்காப்புல. இது அவருடைய 50வது திரைப்படம். மிகப்பெரிய வெற்றிங்க. அவருடைய கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றினா, அது இந்த மகாராஜா மட்டும்தான். வர்த்தக ரீதியாவும் சரி, விமர்சனமாவும் சரி, வேற லெவல்ல ஒரு சம்பவத்த பண்ண ஒரு திரைப்படம் மகாராஜா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்த இந்த படம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் கொரியன் படத்துடைய ரைட்ஸ வாங்கி தான் நம்ம இங்க படம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம். இந்த படம் வெற்றி பெற்றுடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னடா ஐ மீன் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னமும் இந்த படத்துக்கான அவார்டை நம்ம டைரக்டர் வாங்கிக்கிட்டே இருக்காப்புல. அடுத்த படத்துக்கான ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னும் இதுலயே ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்போ என்னன்னா இந்த மகாராஜா படத்துக்கு சீக்குவல் இருக்காமா, அதனுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதி அவர்கிட்டயுமே அந்த கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டாராமா. ஸோ இப்போதைக்கு மகாராஜா படத்துடைய சீக்குவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சைக்கோபாத் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ கண்டிப்பா ஒரு தரமான ஒரு திரைப்படத்தை மீண்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனாக்கா செகண்ட் பார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய பேரை கெடுக்காம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் கூடி சீக்கிரம் வரும். வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.